வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற முகவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பலர். நேற்று நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள். நேற்றே பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்கிற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்து அதை எதிர்ப்பா தெரிவிச்சாங்க. எதிர்கட்சிகள் வெல் ப்ரிப்பேர்டா அரசியலமைப்பு சட்டத்தோடு புத்தகத்தோடு நாடாளுமன்றத்துக்குள்ள போறாங்க, எதிர்ப்பு குரலை பதிவு செய்யறாங்க. இன்னொரு புறம் மோடி எதிர்கட்சிகளிடமிருந்து எனக்கு ஒத்துழைப்பு வேணும், ஒரு கன்சர்ன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? மோடி பணிந்து வராரா அல்லது எதிர்கட்சிகள் வெல் ப்ரிப்பேர்டா இருக்காங்க, நாங்க வெறும் பலத்தோட இருக்கிறோம், அதனால கண்டிப்பா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்ற மனநிலை இருக்காங்களா? நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க? இது மோடி மட்டும் மாறவில்லை, மோடி பழைய மாதிரி தான் இருக்கிறாரு. இல்லை என்றால் அவருடைய மினிஸ்ட்ரியிலேயே சேஞ்சஸ் வந்திருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட ஒரு 3 துறைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? முக்கியமான துறைகள், ஐடி துறையானாலும் சரி, டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆனாலும் சரி, இது ரயில்வேஸ் ஆனாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் ஆனாலும் சரி, இதெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற துறைகள். இதுக்கெல்லாம் தனித்தனி அமைச்சர்கள் தேவைப்படுகின்ற துறைகளாக இருக்கிறது. அது எல்லாம் சேர்ந்து 3 அமைச்சரவை ஒரே ஆள் கொடுத்துட்டாங்க. ரயில்வேக்கு தனியா டிஸ்கஷன் கிடையாது, பட்ஜெட் கிடையாது. இது என்ன போக்குன்னே புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ். அவர்கள் இந்தியாவில் இன்னைக்கு நடுத்தர வர்க்கம் ஒரு பெரிய அளவில் கிரிட்டிசைஸ் பண்ணுகின்ற, இல்லை என்றால் விரும்பாத ஒரு நபர் என்று பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான் இருக்க முடியும், யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த அணுகுமுறை, அந்த பேச்சுகின்ற அந்த பேச்சு, இது எல்லாம் யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயமாகத்தான் எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்போ அன்னைக்கு ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஒருத்தர் கேள்வி கேட்கும் போதே இவர்களுக்கு பதிலே ஒண்ணும் இல்லை. ஒரு விஷயத்துல கூட அதெல்லாம் வைரல் ஆகுது. இவர்கள் என்ன பேசினாலும் அது அடாவடித்தனமான பேச்செல்லாம் இருக்குது, அது வைரல் ஆகுது. அதை தாண்டி வேற இப்போ ஜெய்சங்கரை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல போய் வீராப்பு பேசுறதுக்காக ஒரு ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறார். அவரை பத்தி ஆனா ஏதாச்சும் நம்ம சமூக வலைதளத்துல போட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரோல் ஆர்மியை வச்சிருக்காரு போல தெரியுது. அந்த அளவுக்கு அட்டாக் பண்ற நிலையில எத்தனையோ நபர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது கிடையாது, இவர்கள் யாருமே பேசுறது கிடையாதுன்னு வைத்துக் கொள்ளலாமே. அப்போ இந்த ஒரு செட்டப் தான் அவருக்கும் பிடிக்கிறது. மோடியை பொறுத்தவரை அவருக்கு இந்த செட்டப் தான் பிடிக்கிறது. இவர்கள் எல்லாம் ஒரு மாஸ் பேஸ் இல்லாத தலைவர்களாக இருக்கிறார்கள். இவர்களாக ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கிற தலைவர்களை தான் எடுத்துக்கொண்டு போறேன். இப்ப அடுத்ததாக என்டிஏனுடைய ஸ்பீக்கர் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஓம் பிர்லாவை நிறுத்தி வைக்கிறார். அப்போ ஓம் பிர்லா போன முறை என்ன செய்தார்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இருக்கின்ற எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து கொண்டு, எதிர்கட்சி எம்பிக்களை வெளியேற்றி கொண்டு சபையை நடத்தி கொண்டிருந்த ஒரு நபர். இதுக்கு ஜனநாயக மரபுக்கு ஒரு தொடர்பு கிடையாது. என்ன எப்படி முடிச்சு போட்டாலும் ஜனநாயகத்துக்கும் நரேந்திர மோடியினுடைய செயல்பாட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது. அந்த வித்தியாசம் நிச்சயமாக இந்த முறையும் அது தொடர்கின்ற மாதிரி தான் இது போய்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த முறை ஒரே ஒரு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் இல்லை என்றால் நம்ம பிரச்சனை என்ன, அவரை பொறுத்தவரை இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது. அது ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. ஆனால் அவரை பொறுத்தவரை அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக அவர் அதை பார்க்கிறார். அந்த பின்னடைவில் இருந்து என்ன அது சரி கட்டுறதுக்காக என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நார்மலாக இருக்க வேண்டும். எப்படி 2019 முன்னால் இருந்ததோ, எப்படி 2024 இருந்து 2019 வரை இருந்ததோ அதே மாதிரி இருக்க வேண்டும் என்ற அந்த தோரணையில போய் கொண்டிருக்கிறார். அதாவது எனக்கு எங்க பார்த்தாலும் இந்த குழந்தைகளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஏதோ ஒரு பொம்மையை காட்டி, இல்லை என்றால் ஒரு வீடியோவை காட்டி அவர்கள் ஊட்டி விடுவோம் இல்லையா, ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிறது. இந்த மாதிரி என்னை சார்ந்த நபர்கள், என் அருகில் இருக்கிற நபர்கள், என்னோடு இருக்கிற நபர்கள் எல்லாருமே யாருமே மாறவில்லை. அப்போ இது எல்லாம் பழைய மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறது என்ற அந்த தோரணை வரும் விதமாகத்தான் இது இருக்கிறதே தவிர நிச்சயமாக வேற ஒண்ணும் கிடையாது. இது எல்லாம் ஒரு காகித கொட்டாரமாகத்தான் நான் பார்க்கிறேன். சென்ற முறை மாதிரி 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண மாதிரி இப்ப 240 எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. தாராளமா பண்ணுவாருங்க. இது ஓம் பிர்லா என்ன, அவருக்கும் இது ஜனநாயகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர் என்ன செய்கிறாரோ அந்த பக்கம் இருக்கின்ற அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, தன்கர், அவர் எப்படி அந்த சீட்டுக்கு வந்தாரு? ஒரு கவர்னர் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ, ஒரு கவர்னருடைய மாண்புக்கு என்னெல்லாம் உகந்தா இல்லையோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்த பிறகுதான் அவருக்கு இந்த போஸ்டிங் வருகிறது. அவர் பாக்கி இருக்கின்ற கவர்னர்ஸை விட ஒரு படி மேல சென்று அந்த போஸ்டுக்கு அந்த அளவுக்கு கலங்க செய்த ஒரு மனிதராக இருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு அந்த போஸ்டிங் வருகிறது.
அதே மாதிரிதான் இங்கேயும், அதாவது நரேந்திர மோடியினுடைய விசுவாசிகள், நரேந்திர மோடி சொல்றதுதான் ஜனநாயகம், அமித்ஷா சொல்றதுதான் ஜனநாயகம், நரேந்திர மோடி சொல்றதுதான் சட்டம் என்ற அந்த ஒரு பாணியில போகின்ற ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அந்த ஒரு போக்கைத்தான் அனைவரும் வந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன கேட்டாங்க, போன முறையில என்ன கேட்டாங்க, ஒரு இந்த ஃபார்ம் லாஸை பத்தி, விவசாய சட்டங்களை பத்தி டிஸ்கஷன் வேணும்னு கேட்டாங்க. அதானியினுடைய அரசாங்க தொடர்பு என்ன, இதுல வேற டிஸ்கஷன் கேட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல டிஸ்கஷன் கேட்டாங்க. பல விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து டிஸ்கஷன் கேட்டாங்க. ஒன்லியுமே டிஸ்கஷன் அனுமதிக்க மாட்டாங்க. டிஸ்கஷன் அனுமதிக்கவில்லை என்றால் நிச்சயமாக சபையை முடக்குவோம் என்று எதிர்கட்சிகள் கூறினார்கள். அதன் பிறகு முடக்கினார்கள். சபையை முடக்குவது அது ஒரு ஜனநாயக ஒரு பண்பு என்று பல முறை வந்து காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாஜக வந்து கூறியிருக்கிறது. 2014க்கு முன்னால வந்து அருண்ஜேட்லி ஆனாலும் சரி, சுஷ்மா ஸ்வராஜ் ஆனாலும் சரி, இவர்கள் வந்து வெளிப்படையாக பேட்டியே கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து சபையை முடக்கக்கூடாது என்று சொல்லும் போது அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி போக்கை வந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். இதே நேரத்துல வந்து எதிர்கட்சிகள் அல்ல அனைவரும் வந்து அங்க அவருடைய இருக்கையில் எழுந்து ஒன்று ஒவ்வொரு நபரும் வந்து நரேந்திர மோடி நல்லவர், நரேந்திர மோடி வல்லவர், நரேந்திர மோடினாலதான் இவ்வளவு சூப்பராக நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசினா ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாராளுமன்றத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருமே வந்து அவர்களை வந்து தூக்கி வெளியே போட மாட்டார்கள். அதே நேரத்துல மாணவர்களுடைய பிரச்சனையோ, இன்னைக்கு நீட்ல வந்து இவ்வளவு குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி ஒரு விவாதமோ, இல்லை என்றால் இந்த ரயில்வே ஆக்சிடென்ட் வந்து ஏறத்தாழ அன்றாடம் நடக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது, அதை பத்தி ஒரு விவாதமோ, இல்லை என்றால் இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு பிரைவேட் ஏஜென்சி ஆச்சு, அது எப்படி ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு வந்து அரசாங்கம் நடத்துகின்ற டெஸ்ட் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியும் என்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்குது இல்லையா. அப்ப அவங்க வந்து வித்து காசு பண்ணிடுவாங்க இல்லையா. இப்போ வந்து நான் ஒரு டெஸ்ட் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு தனியார், நான் வந்து அரசாங்கத்துக்காக என்டையர் இந்தியாவில் நான் வந்து டெஸ்ட் நடத்துறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு நான் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அரசாங்கம் வந்து, நான் ஒரு எனக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் நடத்துறேன். ஆனால் எனக்கு சைட்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இதை வைத்துக்கொண்டு, நான் வந்து மாணவர்களுக்கு இல்லைன்னா டியூஷன் சென்டருக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வித்தால் எனக்கு எந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு சாதாரண புரிதல் கூட இல்லாத அரசாங்கமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுதான் செய்யறாங்க. இவர்கள் அனைவரும் உடந்தையா இருக்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை எழுப்பினால் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அனைவரையும் கூண்டோடு தூக்கி வெளியே போடுவார்கள். எனக்கு பெரிய வருத்தம் என்னவென்றால் இந்த சந்திரபாபு நாயுடுவும் இவரும் நிதிஷ்குமார் மேலே இவர்கள் என்னதான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அமித்ஷா மோடி வந்து என்னை பொறுத்தவரை வந்து இவர்கள் ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து ஒரு நபர்களையும் ஒவ்வொரு கட்சிகளையும் அணுகுவார்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் மேல ஏதாச்சும் சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸை வைத்துத்தான் இவர்களை எல்லாம் முடக்குவார்கள். அது ஒரு ஹிஸ்டரியா இருக்கிறது. அது ஒரு முகல் ராய் எடுத்துக்குங்க, ஒரு தபஸ் ரே எடுத்துக்கோங்க, ஒரு ஹேமந்தா பிஸ்வா சர்மா எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் பிரபுல் பட்டேல் எடுத்துக்கோங்க, அஜித் பவார் எடுத்துக்கோங்க, இவர்கள் எல்லாம் மேல வந்து ஏதோ ஒரு சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜை நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து இல்லீகலாக வந்து அந்த கேஸை வந்து முடிக்கிறாங்க. சிபிஐ ஆனாலும் சரி, லோக்கல் போலீஸ் ஆனாலும் சரி, இடி ஆனாலும் சரி, இவர்கள் மேல இருக்கின்ற அந்த என்டையர் நடவடிக்கையை நின்றுவிடும். அது இல்லீகலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒத்தாசை செய்தால் மட்டும்தான் நீங்க வந்து கட்சிக்கு வந்தா நாங்க எல்லாம் ஒத்தாசை செய்து எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அப்ப இது ஏறத்தாழ ஒரு பிளாக்மெயிலிங் சர்க்காராகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த பிளாக்மெயிலிங்ல விழாத நபர்களை மட்டும்தான் தூக்கி வெளியே போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் வந்து ஒரு ஒரு பேட்டர்னாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நிதிஷ் மேலையும் நாயுடு மேலே என்னதான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. என்ன அவர்களை பிளாக்மெயில் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன மேட்டர் வந்து இவர்களுடைய கையில் இருக்குன்னு எனக்கு புரியல. அது நம்மளுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து அது வெளியே வரும் என்று நான் கருதுகிறேன். நிதிஷ் வந்து இப்ப சிஎம் இருக்காருன்னா அதுக்கு பாஜக சப்போர்ட்னாலதான் சிஎம் இருக்காரு. நாயுடுக்கு அங்க ஆந்திரால எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கு, சோ அதை சமாளிக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு, ரீசனா இருக்கலாம் இல்லையா? இல்ல, நிச்சயமாக கிடையாது. நிதிஷ்குமார் வந்து இங்க தாவி அங்க தாவி அங்க தாவி இங்க தாவி வந்த ஆளு. அப்போ வந்து மறுபடியும் இங்க தாவலாம். ஆர்ஜேடி கிட்ட போய் சப்போர்ட் கேட்டாருன்னா ஆர்ஜேடிக்கு சப்போர்ட் கொடுக்கத்தான் போகுது. ஆனால் அதை தாண்டி வேற ஏதோ விஷயம் இருக்குங்க. என்ன டேப் வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்காங்கன்னா யாரு கண்டா, என்ன மாதிரி பொசிஷன்ல இருந்தாருன்னு யாரு கண்டா, அது ஒண்ணு. நாயுடுவை பொறுத்தவரை நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க, அவ்வளவுதானே. மக்கள் அவதிப்படுவாங்க, அவ்வளவுதானே. அவர் அதுக்கு நாயுடுக்கு என்ன சம்மதம் கேட்கிறாங்க. மக்கள் எல்லா இடத்துலயும் அவதிப்படும் இல்லையா. இந்தியா பூரா வந்து பாஜக இல்லாத மாநிலங்கள்ல வந்து மக்கள் அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். பெரிதாக வந்து பிரதமரும் நிர்மலா சீதாராமன் எல்லாம் பேசிக் கொண்டிருக்காங்க. 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி எல்லாம் நாங்க இந்த ஒரு 15 நாள்லயே வந்து கொடுத்துட்டோம். யாரு கொடுத்தாங்க? பாஜக ஆளுங்கிற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான், காசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை நிலையா இருக்கிறது. அதே பாணியில் தான் தந்து கொண்டிருக்கிறது. தட் இது சேம் பேட்டர்னுங்க, வேற ஒரு மாற்றமும் கிடையாது.
அந்த அளவுக்கு பயம். இந்த பேட்டர்ன்ல இருந்து மாறிவிட்டால் என்னால் வந்து இயங்க முடியாது. ஏனென்றால் 24 வருடமாக நான் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு டெமோக்ராட் ஆக முடியாது. அதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அவர் வந்து 14 வருட காலம் வந்து குஜராத்ல இருந்தாரு. அதன் பிறகு 10 வருட காலம் வந்து இப்ப டெல்லியில இருக்காரு. அந்த என்டையர் ரெஜிம் எடுத்து பாருங்க. கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க மெஜாரிட்டி இருக்கின்ற அரசாங்கங்கள் தான். அப்ப அந்த அரசாங்கங்களை தாண்டி இப்ப திடீரென்று ஒரு பிரச்சனை வருகைக்குரிய ஒரு அரசாங்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர்னால் இது வந்து டீல் பண்ணவே முடியாது. அப்ப டீல் பண்ண முடியாதனாலதான் இந்த தோரணைகள் எல்லாம். இனி அடுத்தாக எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க, எத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்றாங்க பாராளுமன்றத்துல இருந்து, லோக்சபால இருந்து நாம் பார்க்கத்தான் போவோம் என்று நான் கருதுகிறேன். அப்போ வலுவான எதிர்க்கட்சி இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி, அகிலேஷ்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு புறம் இவங்க சொல்ற நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள்ல 15 நாட்கள்ல 10 குற்றச்சாட்டுகள் ராகுல் காந்தி அடுக்கிறாரு. அப்போ இது எல்லாமே அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாங்களா? எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல, நிச்சயமாக இவர்களுடைய அந்த டெம்ப்ளேட் அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே பார்த்திருக்கோம். ராகுல் காந்தி எதற்காக ஒரு சபையில் இருந்து வந்து சஸ்பெண்ட் பண்ணி அதன் பிறகு எதற்கு சிறைபிடிக்க பார்த்தார்கள், எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்க? அவனை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கண் முன்னால் இருக்கின்றது. மோடி ஒரு தீஃப் என்று சொன்ன அந்த இதுக்கு வந்து அது நரேந்திர மோடியை குறிப்பிட்டதாக சொல்லி, நரேந்திர மோடி பிரச்சாரத்துல வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. சோனியா அம்மையார வந்து ஜெர்சி கவுன்று விழுத்திருக்கிறார். ராகுல் காந்தியினுடைய அந்த காலத்தில் கேர்ள் ஃபிரெண்டை வந்து 50 crore கேர்ள் ஃபிரெண்ட் என்று நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள். அதாவது இஸ்லாமியர்களை வந்து குஸ்பேட்டியா என்றும், அதிக பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் என்றும், உங்களுடைய உடைகளிலிருந்து அவர்களை அடையாளம் தெரியலாம் என்றெல்லாம் பேசி எந்த அளவுக்கு இழிவாக ஒரு சமூகத்தை பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பிரதமர் பேசியிருக்கிறார். அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கையும் எவனும் எடுக்க மாட்டான். யாருக்கு மேல நடவடிக்கை எடுக்கிறது? ராகுல் காந்தி மேல நடவடிக்கை எடுத்தாங்க. சிறைபிடிக்கிறதுக்காக அந்த விஷயங்களை எல்லாம் செய்தார்கள். அது ஒண்ணு. இரண்டாவதாக என்ன செய்தார்கள்? இவர்களை மவா மைத்ராவை வந்து சபையிலிருந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. அதாவது இந்த டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் வந்து நிச்சயமாக ஓம் பிர்லா கிடையாது. அதை வந்து செய்திருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு அன்டெமோக்ராட்டிக்காக பாஜக என்னென்ன சொல்கிறதோ, நரேந்திர மோடி என்னென்ன சொல்கிறதோ அதை வந்து கம்ப்ளீட்டாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பீக்கராக அவர் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு நபருடைய இதுல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததாக எத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். டிஸ்மிஸ் பண்ணி அவர்கள் மேல் கிரிமினல் வழக்கு போட்டு அவர்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணாத விதத்தில் வந்தால் இதான் பேட்டர்னா இருக்குங்க. அவர்களை வந்து கண்டெஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் அவரை சார்ந்தவர்கள் வந்து ஜெயித்து வருவார்கள். அவர்களுக்கும் இதே நிலைதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதற்கு முழுக்க காரணம் இன்றைக்கு இருக்கின்ற நிதிஷ்குமாரனுடைய மெத்தன போக்கு, இன்றைக்கு இருக்கின்ற சந்திரபாபு நாயுடைய மெத்தன போக்கு தான். இவர்கள் they have failed Indian democracy, they have failed the Indian people. இவர்களை எல்லாம் வந்து இன்னமும் ஜனநாயகத்தில் ஒரு தலைவராக மதிக்க கூடாது என்றதுதான் என்னுடைய கருத்து. நேற்று பதவியேற்கிற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தை ராகுல் காந்தி எதிர்கட்சி தரப்பினர் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஒரு தீய சக்தி போலவும் மோடியும் அமித்ஷாவும் வரும்போது எடுத்து புக்கை காட்டுறாங்க. அப்போ அவர்களும் திரும்பி எமர்ஜென்சியை குறிப்பிட்டு பேசுறத பார்க்க முடியுது. நரேந்திர மோடி அவர்களும் தன்னுடைய ட்விட்டர்ல நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு எமர்ஜென்சி குறித்து. எமர்ஜென்சி குறித்து இல்ல அரசியலமைப்பு சட்டத்தை குறித்து பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சி பேசுவதற்கு அருகதையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டையே சிறைக்கூடராக மாற்றிய வரலாறு காங்கிரசினுடைய வரலாறுன்னு சொல்றாங்க. அப்போ அது எல்லாமும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? நிச்சயமா அதை பேசத்தான் வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் இப்ப நான் வந்து இந்து குழுமத்தின் தலைவர் என் ராமா வந்து அன்னைக்கு எலெக்ஷன் அந்த கவுண்டிங் டே வந்து பேட்டிக்கிட்டேன். அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவசர காலத்துல வந்து நமக்கு வந்து நாளைக்கு தேர்தல் நடக்குமா இல்லையா, நாளை எப்படி இருக்கும் என்றே நமக்கு வந்து கணிக்க முடியாத ஒரு இடத்தில் நாம் வந்து தவித்துக் கொண்டிருந்தோம் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அவ்வளவு நினைவு வரல. நான் சின்ன பையனா இருக்கிற வேலை, அதனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நான் படிச்சு இருக்கின்ற விவரம் தான். அப்ப அதுல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வித்தியாசம் நாம் வந்து காணத்தான் வேணும். ஆனால் இந்த ஜனநாயகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓம் பிர்லா அந்த ஜனநாயகத்தினுடைய கரங்களை வந்து வலுப்படுத்தவில்லை. அவர் வந்து அது மறுபடியும் நலிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஹேமந்த் சோரேனுக்கும் மணிஷ் சிசோடியாவுக்கும் ஒரு செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுக்காதன் மூலம் வந்து அந்த ஜனநாயகத்தினுடைய குரலை வந்து நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அனைத்து எக்ஸிகியூட்டிவ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது ஏறத்தாழ அரசாங்கத்தினுடைய ஒரு ஆர்மாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது இடி ஆனாலும் சரி, ஐடி ஆனாலும் சரி, சிபிஐ ஆனாலும் சரி,
டிஆர்ஐ ஆனாலும் சரி, அனைவர்களும் வந்து மோடியினுடைய கூலிப்படைகளாக, அமித்ஷாவுடைய கூலிப்படைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு வன்மம் இல்லை என்றாலும், அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இல்லை என்றாலும், இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் சஸ்பென்ஷன், டெமோக்ராட்டிக் சஸ்பென்ஷன் என்ற ஒரு இடத்துக்கு வந்து நாம வந்து நீங்கி விட்டோம்ன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அங்க அதாவது அவசர காலத்துல வந்து நாளைக்கு ஜனநாயகம் இருக்குமா, இல்லை என்றால் நாளைக்கு வந்து ஜனநாயகம் திரும்பி வருமா, நாளைக்கு வந்து தேர்தல் இருக்குமா என்று தெரியாத நிலையில் நாம் வந்து தவிச்சு கொண்டிருக்கோம். இங்க வந்து அந்த ஜனநாயகத்தை வைத்துக்கொண்டே வந்து ஜனநாயகம் ஆன்டி டெமோக்ராட்டிக் வேலை வந்து இவர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் அந்த வித்தியாசம் வந்து என்னை பொறுத்தளவு வந்து அது ஜஸ்ட் ஒரு கண்துடைப்பான வித்தியாசமாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ற ஃபியர் எமர்ஜென்சிலையும், அதாவது அவசர காலத்திலையும் இப்போதும் இருக்கின்ற ஒரு காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா பயம். அந்த அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா, அதாவது டிஆர்ஐ வச்சு நான் வந்து ரைட் பண்ணுவேன், இடியை வச்சு ரைட் பண்ணுவேன், சிபிஐ வச்சு ரைட் பண்ணுவேன், ஐடியை வச்சு ரைட் பண்ணுவேன். அந்த அச்சுறுத்தல், அந்த பயம் வந்து மக்களுக்கு வந்து ஊட்டிக்கொண்டே இருக்கின்ற ஒரு 2 நபர்களாகத்தான் இன்னைக்கு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன இந்திரா காந்தி செய்தார்களோ, ஃபியர், யூசிங் ஃபியர் அஸ் எ வெப்பன், அதே விஷயத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் 2 ஒன்றுதான் என்று நான் காணுகிறேன். அதனால வந்து பாஜக வந்து அவசர காலத்தை பத்தி பேசுறதுக்கு நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அருகதையே கிடையாது என்றுதான் உண்மை நிலை. அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்ல எல்லா நடவடிக்கைகளுமே மீடியம் அதே மாதிரி நடைபெறும் அப்படின்னா, அப்போ மோடி அப்படியே தானே இருக்காரு, வேற எந்த மாற்றமும் இல்லை இல்ல? நிச்சயமாக இல்லங்க. அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இந்த எம்பிஸ்க்கு வந்து நல்ல புத்தி தோணி ஏதோ ஒரு பில்லுல வந்து அரசாங்கத்தை வந்து கவுத்து விட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடும். அதுதான் இவருடைய பெர்பெச்சுவல் ஃபியராக இருக்கும். அவர்கள் என்றுக்குமே வந்து திரும்பி பார்த்தா நடக்க முடியும் என்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கிறது. இல்லை என்றால் நீங்க வந்து 272 எம்பிஹெச் கொண்டு வந்துடணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமில்ல, நேற்று ஒரு டிவி விவாதத்தில் இருந்தேன். அதுல வந்து ஒரு வலதுசாரியும் அதே மாதிரி பிஜேபியினுடைய நபரும் என்ன கூறுறான்னு பாத்தீங்கன்னா, நாங்க வாங்கிடுவோங்கிறாங்க. அது அந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்லலாம் கூட, ஒரு ஒரு தீங்கு நடக்கும் போது அதை விட ஒரு ஒரு நல்லது செய்யறதுக்காக ஒரு மோசமான வழியும் தேர்ந்தெடுக்கலாம் என்று ஒருத்தர் கூறுகிறார். இன்னொருத்தர் வந்து இல்ல வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாரு. இதுதான் அவர்களுடைய இன்றைய மனநிலையா இருக்கிறது. எவனையா வேணாலும், எந்த எம்பியை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த ஒரு பயணத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது இது மட்டும் தான் தெரியும். வாங்குறது, அதாவது எம்பிஸை வாங்குறது, அவர்களை உட்கார வைக்கிறது, அதன் பிறகு வந்து ஒரு சர்வாதிகார போக்குல வந்து எல்லாத்தையும் நடத்துறது. இது வந்து ஒரு ஹிந்து ராஷ்டிரமாக அடுத்த வருஷம் வந்து டிக்ளேர் பண்றது. இதுதான் அவர்களுடைய அந்த ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கிறது. அந்த டெம்ப்ளேட்டை முறியடிக்கிறதுக்கு தான் ராகுல் காந்தியும் பாக்கி இருக்கின்றவர்களும் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னை போன்றவர்கள் அதற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பலகு.